Hello students, welcome to Venkateshan Maths Academy. This is 12th Mathematics, Chapter 2 Complex Numbers, Exercise 2.8, Question number 4. நாம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay students, question number 4 பாருங்க. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y. இப்போ நாம ரெண்டையும் யூஸ் பண்ணி x and y ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? தென் ஒரு சமா ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் given that 2 cos alpha equal to x plus 1 by x. இப்போ நம்ம எப்படி மாற்றலாம்? x into x, x square plus 1 divided by x equal to 2 cos alpha. Now by using cross multiplication we get x square. இங்கே போகிறப்ப 2 cos alpha into x கிடைக்கும். உள்ளே கொண்டாந்துருங்க. minus 2 cos alpha into x plus 1 equal to 0. It is a quadratic equation. Okay, here a equal to 1, b equal to minus 2 cos alpha and c equal to 1. Now x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a equal to b ஓட வேல்யூ minus 2 cos alpha. இந்த மைனஸ் வச்சுதான் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 cos alpha plus or minus root of b square. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 square 4 cos square alpha minus 4 into a into c equal to 4 into 1 into 1 equal to 4 divided by 2 into 1 2 equal to 2 cos alpha plus or minus square root of. அதில் 4 காமன் எடுத்தீங்கன்னா 4 into cos square alpha minus 1 divided by 2 equal to 2 cos alpha plus or minus இந்த 4க்கு ஸ்கொயர் 2, அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? அதாவது மைனஸை வெளியே எடுத்தோம்னா 1 minus cos square alpha கிடைக்கும். We know that 1 minus cos square theta equal to sin square theta. So minus sin square alpha. அது ரூட் எடுத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள மைனஸ் இல்லையா? அப்போ i போடணும். அப்போ sin square ரூட்டில் ஸ்கொயர் கட் ஆகிடும். ஸோ i into 2 sin alpha அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை 2. இப்போ 2 as காமன் 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 into cos alpha plus or minus I into sin alpha divided by 2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் பண்ணுங்க. therefore x equal to cos alpha plus I into sin alpha. இதில் உள்ள பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேயா? சிமிலர்லி இதே போல் yக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 cos beta equal to y plus 1 by y. இதே போல சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? y equal to cos beta plus I sin beta. எழுதிக்கலாமா? y equal to cos beta plus I into sin beta. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x by y plus y by x equal to 2 cos alpha minus beta. First, what is x by y? x by y equal to cos alpha plus I sin alpha divided by cos beta plus I into sin beta. போலார் ஃபார்மில் எழுதுவோம். இந்த மாதிரி கோஷன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்குவோம். அதாவது cos alpha minus beta plus I into sin alpha minus beta. அடுத்து y by x. y by xங்கிறது reciprocal of x by y. அதாவது equal to 1 by x by y.
அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா இதோட காஞ்சிகேட் தான் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஞ்சிகேட்னா சைனை மாற்றணும் மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ என்ன பண்ணுறாங்க எக்ஸ் பை ஒய்யையும் ஒய் பை எக்ஸையும் ஆட் பண்ணுறாங்க எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஆட் பண்ணுறப்ப இது ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. thus it is verified. ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. xy மைனஸ் 1 பை xy ஈக்குவல் டு 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஃபர்ஸ்ட் xy ஃபைண்ட் பண்ணலாமா? xy ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. போலார் ஃபார்மில் இது போல் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நவ் 1 பை xy ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் இல்லையா, அப்போ என்ன செய்யணும் இதோடைய காஞ்சுகேட் எழுதிக்கணும். தேர்ஃபோர் 1 பை xy ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து என்ன செய்யணும் xyலேருந்து 1 பை xyயை மைனஸ் பண்ணுங்க ஈக்குவல் டு மைனஸ் பண்ணும்போது என்னவாகும் சைன் மாறும். ஸோ இந்த ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2i இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. thus it is verified. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. x பவர் m பை y பவர் n மைனஸ் y பவர் n பை x பவர் m ஈக்குவல் டு 2i sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, அதே போல் ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் எம். ஸோ யூசிங் டி மாய்வர்ஸ் லா, அதாவது எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் எம் ஆல்ஃபா. சிமிலர்லி y power n equal to cos n beta plus I into sin n beta. Now x power m by y power n equal to cos m alpha plus I sin m alpha divided by cos n beta plus I sin n beta. கோஷன் ஃபார்மில் இருந்து என்ன பண்ணுவாங்க போலார் ஃபார்மில் ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும் ஈக்குவல் டு காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகே, சிமிலர்லி ஒய் பவர் என் பை x power m equal to இது x power m by y power n க்கு ரெசிப்ரோக்கல். அப்போ என்ன செய்வாங்க இதோட காஞ்சுகேட் எழுதணும். ஸோ காஸ் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா ப்ளஸ் மைனஸை போட்டுக்கோங்க i இன்ட்டு சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. என்ன பண்ணுறாங்க தேர்ட் கொஸ்டினில் இதில் இதை மைனஸ் பண்ணுறாங்க. அதாவது x power m by y power n minus y power n by x power m. மைனஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் சைனை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, இது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் 2i இன்ட்டு சைன் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. thus it is verified. ஓகே,
அடுத்து fourth question பாருங்க x power m into y power n plus 1 by x power m into y power n equal to 2 cos m alpha plus n beta. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், x power m into y power n பார்க்கலாமா, equal to x power m equal to cos m alpha plus I sin m alpha into y power n equal to cos n beta plus I sin n beta. இப்போ மல்டிப்ளை என்ன பண்ணுவாங்க, ஆர்குமெண்ட் ஆட் பண்ணிக்கணும், ஈக்குவல் டு cos m alpha plus n beta plus I into sin m alpha plus n beta. Similarly 1 by x power m into y power n equal to இதோடைய காஞ்சுகேட் தான் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கங்க, cos m alpha plus n beta minus I into sin m alpha plus n beta. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது x power m into y power n plus 1 by x power m into y power n. ஆட் பண்ணுறப்ப என்ன மாறும், இது ப்ளஸ் I sin m alpha plus n beta, இது மைனஸ் I sin m alpha plus n beta, இது கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஈக்குவல் டு 2 into cos m alpha plus n beta. Thus it is verified. Okay.